அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சனி மகா பிரதோஷம். சனிக்கிழமையில் இந்த பிரதோஷம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது. நம்ம நாளை தினத்தை தவற விட்டோன்னா திருப்பி இது மாதிரியான மகா பிரதோஷ நாளுக்கு அடுத்த வருடம்தான் காத்திருக்கணுமா. ஏன்னா இந்த வருடத்துடைய கடைசி மகா பிரதோஷம் நாளைக்கு வருதுங்க. அடுத்த பிரதோஷம் நமக்கு அடுத்த வருடம், அதாவது 2027 ஜூலை மாதம்தான் வரப்போகுது. அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான நாளை யாருமே தவறவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் சரி, கர்ம வினைகளும் சரி, இது எல்லாம் தீரணும்னா நம்ம வணங்க வேண்டிய தெய்வமே நமக்கு சிவபெருமான் தான். சிவனை வணங்கினாலே போதும், சகல தெய்வங்களையுமே நம்ம வணங்கினதற்கு சமம். அப்படிப்பட்ட நாளைய தினத்தில் நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குது. ஏன்னா குறிப்பாக எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னோடனே முதல்ல வந்து நிற்கிறது பண கஷ்டம்தான். இந்த பண கஷ்டம் தீரணும், கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடைப்பதற்கு இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாளைய தினம் நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். நீங்கள் தினமும் சொல்ல சொல்ல வாழ்க்கையில் நீங்களே எதிர்பார்க்க முடியாத ஒரு அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு அதிசயங்கள், மாற்றங்கள், ஒரு கோடீஸ்வர யோகங்கள் எல்லாமே சிவனுடைய அருளாலே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திர பதிவு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். சனி மகா பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு வாங்கி தரக்கூடிய முக்கியமான பொருட்கள் நம்முடைய சேனலை ஏற்கனவே இன்றைக்கி காலையில் வீடியோவாக கொடுத்துருக்கோம். இதுவரைக்கும் பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அந்த பதிவையும் பாருங்கள். ஏன்னா நாளைக்கு வந்திருக்கக்கூடிய பிரதோஷ நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது. நம்ம நாளைய தினம் சிவன் கோவிலுக்கு போய் சிவனை வழிபாடு பண்ணோன்னா 5 வருடம் நம்ம இது மாதிரி சிவன் கோவிலில் போய் பூஜை செய்ததற்கான பலனும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் நம்முடைய வீட்டில், குடும்பத்தில் பண கஷ்டங்கள் எல்லாம் தீருவதற்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம், நீங்கள் வீடாக இருக்கட்டும், கோவிலாக இருக்கட்டும், நாளைக்கு சாயங்காலம் வந்திருக்கக்கூடிய 4:30 மணிலேருந்து 6 மணி, இதுதான் பிரதோஷ காலம். நீங்கள் சப்போஸ் இப்போ நீங்கள் ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்ருக்கீங்கனாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல எந்த இடத்துல இருந்தாலுமே மனசார இந்த ஒரு மந்திரத்தை சிவனை நினச்சி நீங்கள் சொல்லி வழிபட்டு பாருங்கள். நிச்சயமாக பலன்கள் கைமேல் நமக்கு வந்து ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். நாளைக்கு கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம். பொதுவாக மைத்ரேய முகூர்த்தம் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை இப்படி ஒவ்வொரு நாளும் வரும். ஆனால் இந்த சனிக்கிழமையில் மைத்ரேய முகூர்த்தம் வந்ததுன்னா நம்முடைய கடன்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே சரி, அந்த முழு கடனும் அடைவதற்கான ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும், மைத்ரேய முகூர்த்தத்துக்கு நம்ம ஏற்கனவே இந்த கவர் வந்து ஒரு கவர் மாதிரி போட்டு நம்ம எடுத்து வைக்க சொல்லுவோம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சம்மந்தப்பட்டவங்களுடைய அந்த பெயர் மட்டும் சின்னதான ஒரு இன்லேண்டு கவர், அந்த கிஃப்ட் மொய் கவர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு கவர் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் அவங்க பெயர் மட்டும் எழுதிட்டு எவ்வளவு தொகையோ அந்த தொகையை நம்ம வந்து அந்த கவருக்கு வெளியில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மாதம் மாதம் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு உங்களால் என்ன தொகை எடுத்து வைக்க முடியுமோ, 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா, 10 ரூபா, எங்களால் எதுவுமே முடியல, 1 ரூபா தான் இருக்குன்னா கூட அந்த 1 ரூபாயை கூட அந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் தனியாக எடுத்து வச்சிங்கன்னா அந்த கடனை அடைத்ததற்கான பலன் கிடைக்கும். இந்த ஒரு சின்ன சூக்ஷ்மம் தாங்க மிகப்பெரிய கடன், கோடி கடன் இருந்தால் கூட அந்த கடனை அடைப்பதற்கான வழிகள், வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த பிரபஞ்சமும் சரி, அந்த நேரத்துடைய சூக்ஷ்மமும் நமக்கு கண்டிப்பாக நமக்கு கொடுத்துரும். அதனால் நாளைக்கு சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரத்தை யாருமே தவறவிடாதீங்க. அதுவும் அட்டகாசமான நேரமான நாளைக்கு மாலை பொழுதில் பிரதோஷ நேரத்தில் வந்திருக்கு. எவ்வளோ ஒரு வாய்ப்பு பாருங்கள், கடவுள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. நாளைக்கு சனிக்கிழமையில் விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் மாலை 3:33 மணிலேருந்து 5:44 மணி வரைக்கும் இருக்குது. கரெக்டாக இந்த இடைப்பட்ட நேரம் நமக்கு பிரதோஷ காலங்கிறது 4:30 மணிலேருந்து நமக்கு 6 மணி வரைக்கும் செல்லுவோம். நீங்கள் இடையில இருக்கக்கூடிய அந்த கோவிலாக இருக்கட்டும், நம்ம கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை வீடாக இருக்கட்டும், எந்த இதாக இருந்தாலுமே அந்த 4:30 மணிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நேரம் எடுத்துக்கோங்க. 5:44 மணி வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்குது. இந்த நேரத்தில் நல்ல சுவாமியை நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டி, சிவபெருமானை வேண்டி நீங்கள் மனசார உங்களால் என்ன தொகை நீங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம
நம்ம மொபைல் பேங்கிங் நம்ம அது மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ நிறைய நகை நாங்கள் அடகுல போய் வச்சுருக்கோமா, எங்களால் வெளியில் எடுக்கவே முடியல அப்படிங்கிறவங்க கூட அந்த நகை கடன்கள் அடைக்கிறதுக்கு கூட ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இல்லாட்டி இது மாதிரி சின்னதான ஒரு கவரில் பெயர் மட்டும் எழுதிட்டு எவ்வளவு தொகை எழுதிட்டு நீங்கள் மாதம் இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் அந்த பணத்தை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். அப்படியே நமக்கு அவ்வளோ ஒரு மிராக்கள் கண்டிப்பாக நமக்கு நடக்கும். அதுவும் நாளைக்கு சனிக்கிழமைக்கான அந்த ஒரு நேரம் யாருமே நீங்கள் தவறவிடக்கூடாது. மாலையில் 3:33 மணிலேருந்து 5:44 மணி வரைக்கும் இருக்குது. இதை சப்போஸ் பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பூஜையில் போய் எதுவும் செய்ய வேண்டாம். வெளியில் இருந்தே கூட இந்த ஒரு கவர் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பீரோவில் கேஷ் பாக்ஸில் நீங்கள் எங்கேயாவது எடுத்து வைக்கலாம். இப்படி எளிமையான விஷயத்தை, அதுவும் நாளைக்கு சனி மகா பிரதோஷ நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த சனி மைத்திரை முகூர்த்த நேரத்தை தவற விடாதீங்க. அதே மாதிரி நாளைய தினம் நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு மந்திரமானது மகாலட்சுமி தாயாரே சொல்லி வழிபட்ட அற்புதமான மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை யார் ஒருத்தங்க 21 முறை நம்ம டெய்லி பாராயணம் பண்ணி சிவனை நம்ம வணங்குறோமோ கண்டிப்பாக கோடீஸ்வர யோகமானது நம்முடைய வாழ்க்கையில் தேடி வரும். நம்ம எதிர்பாராத பல அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக நம்ம இது மாதிரி பணம் சேரணும், நமக்கு நல்ல கோடீஸ்வர யோகம் வரணும்னா எல்லாருமே நினைப்போம் குபேரனையும் மகாலட்சுமி தாயாரையும் தான் நம்ம வழிபடணும்னு நினைப்போம். ஆனால் இவங்களுக்கே செல்வத்தை கொடுத்த தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஈஸ்வரன் தான். அதனால தான் அவருக்கு கோடீஸ்வரர் அப்படிங்கிற இன்னொரு பெயர் கூட இருக்குது. அப்படிப்பட்ட ஈஸ்வரரை நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சனி மகா பிரதோஷ அந்த நாளில் பர்டிகுலராக அந்த நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபட்டாலே போதும், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாகா. சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாகா. இந்த மந்திரத்தை குறைந்தது 21 முறை நாளைக்கு உங்கள் பூஜை அறை இல்லாட்டி நம்ம கோவில் பக்கத்தில் எங்கே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பிரதோஷ காலத்தில் சொல்கிறது விசேஷம். முடியாதவங்க நமக்கு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எப்போ சிவன் கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் உட்காந்து நாளைய தினம் உட்காந்து சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். அதற்கப்புறம் டெய்லி நீங்கள் பூஜையில் நம்ம டெய்லி 21 முறை இது மாதிரி சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் பண வரவானது நல்ல ஒரு அதிகரிச்சுட்டே போகிறது. நமக்கு நமக்கு வீட்டுக்குள்ளே வருவதற்கு ஏதாவது ஒரு வழிகள், வாய்ப்புகள், நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும் பார்த்தீங்களா, அந்த எல்லா வழிகளுமே கண்டிப்பாக சிவனுடைய அருளாலே கிடைக்கும். ஏன்னா இந்த மந்திரமானது பல பேருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மிராக்கள் ஏற்படுத்தக்கூடிய நமக்கு மந்திரம். பணத்துக்கான அந்த தடைகள் எல்லாம் நீங்கும், பணவரவு நமக்கு அதிகரிக்கும். இப்படி எதிர்பாராத ஒரு கோடீஸ்வர யோகம் நம்மை சேருங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சனி மகா பிரதோஷனால் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் பல அதிசயங்கள் நடக்குங்க. குறிப்பாக இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை யாருமே நாளைக்கு தினம் தவறவிடக்கூடாது. நிச்சயமாக இறை அருளோடு இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியோடு இந்த எல்லா கடன்களும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் கோடீஸ்வர யோகம் சேரட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாய அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாமத்தை பதிவிடுங்க. சிவனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது மாதிரியான நல்ல நல்ல தகவல்களுக்கு நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.